ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 15/3/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இன்றைக்கி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 448. சரிங்களா, இந்த 448 44 வரும்பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏற்கனவே நமக்கு ஒரு 484 போன மாதத்தில் ஒரு 484 ஆடிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்போயே ஒரு 404 அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆடிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஒரு 44 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 474ன்னு சொல்லி ஆடிருக்காங்க. சரிங்களா, இந்த 44 ஆடும்போது அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 156. 156க்கு இங்கே உள்ள அதுக்கு மேலே இந்த 404க்கு மேலே உள் நம்பரில், சரிங்களா, உள் நம்பர் 3 நம்பரில் உள்ள பி போர்டு அதுக்கு மேலே உள்ள 3 நாள் 145 145லேருந்து நமக்கு வந்து பார்த்தா 156 பாஸ். சரிங்களா, ஸோ அதே மாதிரி 474க்கு 587 உள் நம்பர். சரிங்களா, பி போர்டு மட்டும் அதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 75 அப்படிங்கிற நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளில் 600 2 நம்பர் பாஸு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 072 அப்படின்னு சொல்லியிருக்கு. 072லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ அது இல்லாமல் இதுலேருந்து நம்ம ஒரு ஆல் போர்டு ஒன்று எடுக்கலாம். ஆல் போர்டு என்னென்னு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆல் போர்டில் 1 அப்படின்ட்டுருக்கு. இந்த 1க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6, நமக்கு 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிற நம்பர் வந்திருக்கு. இங்கே நமக்கு 1க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிற நம்பர் வந்திருக்கு. அப்போது 5க்கு பவர் வந்து பார்த்தோன்னா 0. சரிங்களா, அப்போது 0 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வரதுக்கு அதிகமான சான்சஸ் வந்துருக்கு. சரிங்களா, இங்கே 1க்கு பவர் பண்ணி சி போட்டு வச்சுருக்காங்க, 5க்கு பவர் பண்ணி 0 வச்சுருக்காங்க, 1க்கு பவர் பண்ணி 6 அப்படிங்கிற நம்பர் ஏபிள் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால 07 அல்லது 02 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, 02 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா 6902 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, 6902 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 4Dயில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 6902 6902 அதே மாதிரி 0962 இந்த நம்பர்ஸை இந்த டேட் ஃபுல்லாக ஓகேங்களா, அதாவது இந்த மாதம் ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா 20ஆம் தேதிக்கு மேலே எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நான் இன்றைக்கே சொல்லிட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தவங்க எடுத்து வச்சுக்கோங்க. 4D வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் நம்பரு இது வந்து ஃபுல்லாக இந்த 1650 வந்து பார்த்தோன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, 1650 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அது வந்து லாங் ஃபாலோ. அது ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்க, கேட்கவே வேணாம். இந்த நம்பர் வர வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், லாங் ஃபாலோ தான். சரிங்களா, ஸோ ஆனால் இந்த 6902 0962 வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியில் இருந்து இந்த மாதம் எண்டிங் வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கு மேலே தேவையில்லை. 6902 இந்த மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த ஒரு நம்பர் இந்த நம்ம கெஸிங்கில் 02ன்னு சொல்லிட்டு வரதுனாலையும் இந்த நம்பர் நான் சொல்லியிருக்கேன் 6902 0962 அப்படிங்கிற நம்பரு. நாளைக்கு 4Dயில் ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த 02 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த 50க்குள்ளே, அதாவது 50லேருந்து 60க்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ரிசல்ட்டே அடிச்சிருக்காங்க. 51 56 இங்கே 51 57 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ 60 இதுக்குள்ளேயே தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 02ன்னு வச்சாலும் 025. சரிங்களா, இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 51ங்கிறது ஏபி வச்சுருக்காங்க, 57ங்கிறது ஏபி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 00 அப்படிங்கிறது நமக்கு பிசி வச்சுருக்காங்க. எடுக்கிற நம்பர் பிசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்போது 02 அப்படிங்கிற நம்பரு அல்லது 20 பிசியை மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0770. சரிங்களா, நான் நாளைக்கு சிங்கிள் நம்பருக்குள்ளது 902 அப்படிங்கிறது சொல்லிட்டேன். 6902 நாளைக்கு இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. பிக் பிளேஸ் ஆள்வாங்க இந்த நம்பர் பிசி மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 02 20 0770 அப்படிங்கிற நம்பரை தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த நம்பர் இந்த எனக்கு 6902 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த நம்பர் இல்லாமல் 20ஆம் தேதிக்கு மேலே எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்றைக்கி பிசி நம்மளுடைய ஃபாலோயிங் நம்பர் மறுபடியும் இது ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பிசி மட்டும்தான் இருக்குது, அதை ஃபுல்லாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி 48ங்கிற நம்பர் பாஸு, 90 91
76 46 48. இதை அப்படியே திருப்பி எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து 48ங்கிற நம்பர் வந்துருச்சு. திருப்பி 84 அப்படின்னு சொல்லிட்டு போடணுமான்னு சொல்லி கேட்டிங்க. இது வந்து ஒரு பேர் தான் சரிங்களா. அந்த ஒரு பேரை தான் நம்ம வந்து திருப்பி போடுறோம். இப்போ 48 வந்துருச்சு அப்படின்னா திருப்பி 84 எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை. சப்போஸ் வந்துச்சுன்னா திரும்ப வந்துருச்சு ஏன் போட வேணாம்னு சொல்லான்னு கேட்காதீங்க. ஒரு டைம் வந்துச்சுன்னா அது முடிஞ்சிச்சு சரிங்களா. பீஸில் 48னா அது வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை. அப்போ நமக்கு மீதி உள்ள பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 91 76 46 75 அப்படிங்கிற பேர் ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு இந்த பேர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதும். இந்த பேரை வந்து திருப்பி தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நம்ம சொன்ன பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துச்சு. மீதி வந்து ஒரு 5 பேர் இருக்குது சரிங்களா. 90 91 76 46 75. இப்போ 48 தவிர்த்துட்டு மீதி நம்பர் எல்லாமே பிசி மட்டும் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்றுக்கே யார் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் கேட்டேன். ஸோ யாருமே பதில் சொல்லலை. யார் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுறவங்க கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு எனக்கு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கிராஸாக வந்து பாருங்கள். கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 76 70. ஸோ அதே மாதிரி 9ஆம் தேதி உள் நம்பர் 70 76 89 அப்படின்னு சொல்லியிருக்கு. 70க்கு 70 76க்கு 76 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 89 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 89க்கு ஒரு 89 சொல்லி வந்துச்சுன்னா 789 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸாக 484. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் 484 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்திருக்கு. மறுபடியும் இந்த 7ன்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது இந்த உள்ள நம்பர்ஸ் தான் நமக்கு 484 நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு 7 இருக்குது. ஸோ இந்த 255 அப்படிங்கிற நம்பரு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 255 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 789 255 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 702 இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நம்பர் நான் பிரித்து சொல்லியிருந்தேன். அந்த நம்பரை ஏபிஎஸ்சியில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரீப்ளேஸ் ஆனீங்கன்னா அந்த நம்பரை ஃபுல்லுமே ஏபிஎஸ்சிபிஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டுக்கு ஒரு 0 தான். இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு சொன்ன நம்பர் தான் ஸ்ட்ராங்கு. நாளைக்கு ஒரு 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.